ஹாய், நான் தான் உங்களோட புது யூடியூபர். நான் இப்போ தான் ஜாயின் ஆகியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது த ஃப்ளை ஸ்கையர் கிளப். இந்த இது பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலில் தான் செஞ்சுருக்காங்க. டோட்டலாக வேறு லெவலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ரிமோட் தந்திருக்காங்க. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே உங்களுக்கு பேட்டரிலாம் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிமோட் இப்படி தான் ஆன் பண்ணணும். இது மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் உங்களுக்கு 360 அந்த மாதிரிலாம் போகும். இது ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்கை ஃப்ளையர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விங்ஸ். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இங்கே குட்டியாக A8 A4 B7 B5 அப்படின்லாம் தந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து முன்னாடி A பின்னாடி A லெஃப்ட்டு B ரைட்டு B அப்படின்னு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் இருக்கும். நான் இப்படி தான் முன்னாடி B போட்டேங்க. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா B போட்டதுனால இப்படியே தான் போச்சு, மேலே பறக்கவே இல்லை. நீங்கள் இதெல்லாம் தெர்மாக்கோல்லையே செஞ்சது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்குலாம் தெரியும். இது தெர்மாக்கோல், பிளாஸ்டிக்கே இல்லை. இது தெர்மாக்கோல்ல செஞ்சுருக்காங்க. இது நேற்று நைட்டு மார்ச் 18 ட்ரை பண்ணேங்க. இது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா, உங்கள் கரண்ட்டு கம்பி பின்னாடி இருக்குங்க, அதில் அடித்து குடியும் இதுக்கு ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்க, ஒன்றுமே ஆகலை. இதோ இங்கே தான் பேட்ரி தந்திருக்காங்க உங்களுக்கு. இதோ பேட்ரி பின்னாடி தான் உங்களுக்கு பேட்ரி தருவாங்க. பேட்ரி இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு மேனுவல் தருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி ஃப்ளிப்பு எல்லாம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பேர் விங்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர், அடாப்டர் தந்துருக்காங்க. சரி, சார்ஜர் தந்துருக்காங்க. இதில் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலரில், இது கரெக்டாக பார்த்து இங்கே மாட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் குத்தி விட்டிங்கன்னா இது பாட்டுக்கு சார்ஜ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே விங்ஸ் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்கு இதோ இங்கே இருக்குது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணிடலாம். பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணி இது நல்லா கரெக்டாக உள்ளே போய் வைக்கணும். இல்லைன்னா இங்கே பறக்கும்போது ஓப்பன் ஆச்சுன்னா இதை வச்சு இடிச்சிடும். இல்லைன்னா கீழே இதெல்லாம் சேஃபாக லேண்ட் ஆகுங்க. கீழே சேஃபாக லேண்ட் ஆகுது. இப்போது பார்க்கலாமா, இங்கே இருக்கோமா? இதை நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் கையில் வச்செல்லாம் விடக்கூடாது. மேலே வச்சு இப்படி தூக்கிலாம் வீசினீங்கன்னா ஏதாவது இதாக சான்ஸ் இருக்குது. நானும் தூக்கி வீசலாம் ட்ரை பண்ணல. இப்போ நான் இதை கீழே வைக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமோட் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் லைட் எரியும் இருங்க. இப்படி ஆன் பண்ணோடனே டபுள் சவுண்டு ப்ளஸ் இது பிளிங்க் ஆகும். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக இருக்கா, கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே அமுத்தினோன்னு இப்படி லைட்டாக ஓடும். நெக்ஸ்ட்டு பறக்குதா, முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ட்ரோன் வாங்குகிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா போதும்.
பேட்டரி லோவாக இருக்குமா கனெக்ட் ஆகாது. ஓகே, தேங்க்யூ.